கரூர் துயர சம்பவத்தில் அப்பாவி மக்கள் 41 பேர் உயிரிழந்தனர். அது குறித்து தூத்துக்குடி பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் நினச்சா தடுத்திருக்கலாம். ஒரு எதிர்க்கட்சி தலைவரோ ஒரு தலைவர்னா அவங்களுக்கு உண்டான கட்சி ஆட்கள் தான் வருவாங்க. நடிகர்னு போது பொதுவான மக்களோ ஆளுங்கட்சியில் உள்ளவங்களோ எதிர்க்கட்சியில் உள்ளவங்களோ வரலாம். ஒரு 1000 பேர் கூட நிற்க முடியாத இடத்துல 10,000 பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. ஆனால் அதில் 70,000 பேர் மேலே நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்குள்ள தாவைக்கல் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. இது முதலே கவர்மெண்ட் நல்லபடியாக ஸ்டெப் எடுத்திருந்தேன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளோவை தடுத்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவர் லேட்டாக வரும்போதே இல்லை இந்த அரேஞ்ச்மெண்ட் செட் ஆகலைன்னு சொல்லிட்டு வேறு இதுக்கு மாற்றிருக்கலாம். அது எதுவுமே அவங்க பண்ணாமல் விட்டதால் இந்த மாதிரி ஒரு பெரிய இழப்பை தமிழகம் கண்டிருக்கு. இது நாடு ஃபுல்லாகவே பெரிய அதிருப்தியை எதிர்படுத்தியிருக்கு. இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வு நடக்காமல் இருக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணணுமோ அது பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கணும். நான் இந்த நியூஸை லைவ்லேயே பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆல்ரெடி மீட்டிங்கே நான் லைவில் பார்த்துட்டு இருந்தேன். இது இப்போ ஆளுங்கட்சி ஒழுங்கான பாதுகாப்பு கொடுக்கல. முதல்ல இடம் ரொம்ப ரொம்ப தப்பு. அவ்வளோ கூட்டம் வருன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அதை அவங்க நல்ல அவ்வளோ கூட்டம் கூடுறதுக்கு நல்லா இடம் வசதி நல்லா பண்ணி கொடுத்துருக்கலாம். மிகப்பெரிய தப்பை போலீஸ் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் அந்த பிரச்சனைக்கே காரணம். கரண்ட்டை கட் பண்ணியிருக்கக்கூடாது. திடீர்னு கலவரம் அது லத்திச்சார்ஜ் பண்ணது பெரிய பெரிய தப்பு. இதனால தான் அந்த கலவரத்துக்கு முதல் காரணமே பாதுகாப்பு இல்லாத போலீஸோட அலட்சியம் தான் இதுக்கான முக்கால்வாசி காரணமே. விஜய் காலையில் 8:45 நாமக்கல்லில் பேசணும்னு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க மாவட்ட நிர்வாகம். ஆனால் அவர் பனையூர்லேருந்து 8:50 தான் வந்திருந்திருக்காரு. வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நாமக்கல்லில் பேசிட்டு திருப்பி கரூருக்கு போகிறதுக்கு அங்கே மக்கள் 2 மணிக்கு பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மக்கள் மாவட்ட நிர்வாகமும் போலீஸும் எல்லாம் தெரியும். எத்தனை கூட்டம் வரும், எத்தனை 1000 பேர் வரும்னு அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியும். தெரிஞ்சிருந்தும் இவ்வளவு கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாங்க. அது மாபெரும் பெரிய தப்பு. இது என்னமோ யார் என்ன சொன்னாலும் அந்த 41 உயிர் திருப்பி வரப்போகிறதில்ல. விஜய் கரூர் ஜிஹெச்சில் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கணும். எவ்வளோ எதிர்ப்பு வந்திருந்தாலும் போய் பார்த்துருந்துருக்கணும். அது பார்க்காத மாபெரும் தப்பு. அவர் இல்லைன்றாலும் கூட 2ஆம் கட்ட தலைவர்கள் போய் பார்த்துருக்கணும். அங்கே இருக்கிறது பூரா வேறு பப்ளிக் கிடையாது, அவருடைய தொண்டர்கள், அவருடைய ரசிகர்கள். அங்கே விஜய் வரல இதில்ண்டு ரொம்ப வேதனையில் இருக்காங்க. இது இனிமேல் விஜய் தன்னுடைய அரசியல் போக்கை மாற்றிக்கிறணும். மாற்றிட்டு களத்தில் இறங்கினா கொஞ்சம் நல்லது. இல்லைன்னா இன்னும் பெரிய சேதங்கள் வரும்.